வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சமோசா ஆற்றுலேயே பண்ணலாம். வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் சேர்க்கல, இஞ்சி பச்சை மிளகா மிச்சம் காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கோங்க. லேசாக தண்ணி தொளிச்சு வதக்கிக்கோங்க. இந்த காயை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சம் கிடச்சிது, அதையும் சேர்த்துருக்கேன். அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் வேக வச்சு, உருளைக்கிழங்கு ஸ்வீட் கார்ன் ரெண்டையும் வேணால் நீங்கள் வேக வச்சு எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச காயெல்லாம் வேக வச்சேன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடி, காரப்பொடி, உப்பு பொடி எல்லாமே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கையும் நல்லா அமுக்கி பிசைஞ்சு அதோட கலந்தாச்சு. சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்து அதுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு சரி பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டஃப் ரெடி ஆகிடுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். உணவே மருந்து அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆற்றுல சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். பெரிய புக்கு, பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட மனநிலைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படின்லாம் கூட நமக்கே தெரியும் சொல்கிறான். இப்போ வந்து நான் ஒரு கப்பு மாவு எடுத்துகிட்ருக்கேன். அதில் அரை கப் மைதா மாவு, அரை கப் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் விட்டு பிசைகிறோம். பிசையும் போது எண்ணெயை விட்டுட்டு இந்த பிடிச்சி பாருங்க கையில். அது வந்து ஒரு பிடி வந்து உதிரணும். அந்த மாதிரி இருந்தால் பதம் சரி. அப்படி பத்தலை, பிடிக்க வரலன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதை பிடிச்சி பார்க்கணும். அந்த மாதிரி அந்த பிடிக்கிற பதம் வரணும். அப்போ தான் வந்து அந்த சமோசாவோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். சுட்டெண்ணெய் வேணுங்கிறது இல்லை, நீங்கள் சுட்டெண்ணெய் விட்டுண்டாலும் தப்பு இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நீங்கள் பிசைங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பிடிச்சா அந்த ஒரு பிடி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் இந்த மாவு. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாகிடக்கூடாது. கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கட்டும். இருந்தால் தான் இடும்போது உங்களுக்கு அந்த சின்ன அந்த இது பண்ணுவோம் இல்லையா, உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த இது பண்ணுவோம் கோன். அந்த கோன் வந்து பிடிச்சி நிற்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி இறுக்கம் இல்லாதக்கு இருக்கும். இதுவே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாவை இறுக்கமாக பிசையலாம். பிசைஞ்சு எடுத்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து தனியாக வச்சுட்டு அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் இட்டு ஒரு சின்ன ஷேப் கொடுத்து கோன் பண்ணிட்டு இதை ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. இவ்வளோதான், சமோசா ரெடி. நம்ம சாப்பிட்ற காரமாக சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோன்னு சொன்னால் நமக்கு நிறைய கோபம் வரும். கொஞ்சம் மந்தமான ஐட்டங்கள், ஆயில் நிறைய சேர்த்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா பார்த்தலாம் கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப சமைச்சு ரொம்ப நேரம் ஆன சாப்பாடை சாப்பிட்டா கூட கொஞ்சம் மந்த புத்தி இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உணவுங்கிறது வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்மளோட மனநிலைக்கும் சரி ரொம்ப ரொம்ப ரிலேட்டடாக உள்ளது. ஸோ அந்த உணவை வந்து ரொம்ப செலக்டிவாக கவனமாக நம்ம சாப்பிடணும். கூடுமான வரைக்கும் கடைகள்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது, இல்லை போகிறப்பெல்லாம் வெளியில் போகிறப்பெல்லாம் கடையில் சாப்பிட்டுட்டு வர்றது, அப்புறம் பேக்கிங் ஐட்டம் கடையில் நிறைய வாங்குகிறோம், அந்த மாதிரி வாங்குறது, இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம டைம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் அவாய்ட் பண்ணுங்க. இன்றைக்குள்ளே குழந்தைகள் வந்து எல்லோரும் வேலைக்கு போகிறேன், ஆனால் வந்து சமைக்க டைம் இல்லை, என்னெல்லாமோ பார்க்குறோம், ஆனால் சமைக்க மட்டும் டைம் இல்லை அப்படிங்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. பார்த்தா தெரியும், நான் மைதா மாவில் வந்து ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த கோனை வந்து ஒட்டிண்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கடை ஷேப் அப்படியே வேணால் அந்த எண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு அப்படி உட்கார்ற மாதிரி பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். கடை ஷேப்பில் அப்படியே இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அது ஆற்றுல நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. குழந்தைகள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கூட 2 சாப்பிட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆற்றுல அம்மா பண்ணுறாங்கிறதே எங்கள் அம்மா அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இதுக்கெலாம் டைம் ரொம்ப செலவில்லை. ஒரு ஸ்ரத்தை எடுத்தால் போதும். ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் இதை செஞ்சாலே போதும். 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். பெரியவாளும் சாப்பிட்லாம், சின்னவாளும் சாப்பிட்லாம். கடைகளில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு நம்ம எந்த ஆர்டிஃபிஷியலும், கடையிலலாம் கண்டிப்பாக சோடாப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும், ஃபுட் கலர் இருக்கும். நம்மளாம் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம அதே மாதிரி கடையில் கண்டிப்பாக பாம் ஆயில் யூஸ் பண்ணி தான் செய்வாள். நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ அதில் தான் நம்ம பண்ணுவோம். நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியங்கிறப்ப நம்ம ரொம்ப சிறப்பாகவே பண்ணுவோம். சமோசா ரெடி ஆயாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். திருப்பி 2 தடவை பரட்டி போட்டு பொரிச்சு எடுங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து செய்யுங்க. முதல்ல எண்ணெய் ஃப்ளேம் வந்து நல்லா ஹையாக வச்சுக்கோங்க, அப்புறம் குறைச்சிட்டுருங்க. குறைச்சிட்டு பண்ணலாம், சூப்பராக பொரிஞ்சு வந்துடும். அருமையான சமோசா, ஆரோக்கியமான சமோசா ஆற்றுலேயே ரெடி ஆகிடுத்து. நீங்கள் கண்டிப்பாக ஆற்றுல பண்ணி பாருங்க. உணவே மருந்து அப்படிங்கிறப்ப தாமச குணம், ராட்சச குணம், அது மாதிரி சத்துவ குணம் எல்லாமே சாப்பாட்டு மூலமாக தான் நமக்கு வருதுன்னு
பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் சொல்கிறதுனால கூடுமான வரைக்கும் சமையலை ஆற்றுல பண்ணுவோம். நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம ஆத்துக்காரர், நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பத்துக்காக தான் செய்கிறோம். ஸோ செய்வோம், ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவோம். நீங்களுமே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு சமோசா ரெடி. இதுக்கு நீங்கள் தக்காளி சாஸ், சோயா சாஸ் எது வேணாலும் தொட்டுக்கலாம். இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வச்சும் இதில் வெங்காயம் போட்டுமே நீங்கள் செய்யலாம். அதில் கண்டிப்பாக பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க.